ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன தெரியுங்களா? அரிசி மாவில் வந்து நம்ம தேங்காவை வச்சு ஒரு செமையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது என்ன ஸ்வீட்டு, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அல்டிமேட்டாக நல்ல சுவையாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். ப்ரைஸில் ஆடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் ஒரு 10 டேஸாக வந்து வீடியோ போடலைங்க. ஏன்னா வந்து என் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. அதனால் வந்து நான் வீடியோ போட முடியல. இன்னையிலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க. பாருங்கள், வீடியோ பாருங்கள். என்னுடைய வீடியோவை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அதை தான் நான் கேட்குறேன். இப்போ நம்ம ஈவினிங் டைமில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்களா? என்னென்னா, இந்த பச்சரிசி மாவு ஒரு 3 பொருளை ஆட் பண்ணி நான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அது பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த பச்சரிசியில் ஒரு ஸ்வீட் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் எந்த கப்பில் நான் அளக்கிறேனோ அதே கப்பில் தான் இந்த 3 பொருளையும் நம்ம அளக்க போகிறோம். அதாவது இப்போ இந்த 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. இந்த 1 கப்பு பச்சரிசி மாவை அதில் கொட்டிக்குங்க. இதில் 1 கப்பு வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம். இதையும் வந்து அப்படியே நம்ம வந்து இந்த பவுல்லே போட்டுக்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவு, 1 கப்பு இது நாட்டு சர்க்கரை. அதே அளவு வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த 3வது பொருள் வந்து 1 கப்பு வந்து தேங்காய் துருவலை எடுத்துருக்கேங்க. தேங்காவை நல்லா மேஷ் பண்ணி துருவலை ஆக்கியிருக்கேன். இதுக்கு நீங்கள் இந்த 1 கப்புக்கு மேலேயே தேங்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 3 பொருள் சொல்லிட்டேங்களா? அதாவது பச்சரிசி மாவு 1 கப்பு, பச்சரிசி மாவு 1 கப்பு, நாட்டு சர்க்கரை 1 கப்பு, தேங்காய். இது 3 பொருள் தாங்க. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அரிசி மாவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு மைய அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். இப்போ 2த்தையும் போட்டாங்க. கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டோங்க. இந்த அரைச்சதை வந்து நம்ம வந்து இந்த மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அப்படியே இதில் நம்ம அரைச்சிருக்கிறது நாட்டு சர்க்கரையும் பச்சரிசி மாவு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2த்தையும் அரைச்சிட்டோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதில் வந்து நம்ம 1 கப்பு வந்து நம்ம தேங்காய் துருவில் எடுத்து வச்சு இல்லைங்களா? அதை வந்து நம்ம இதில் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை போட்டதுக்கும் நம்ம அரைச்சதுக்கும் தண்ணி கிண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், கட்டியாகவே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இதில் அப்படியே வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற்றுறோமோ, உங்களுக்கு டம்ளரில் ஊற்றுறோமோ அது உங்களுடைய சாய்ஸு. அப்படியே ஊற்றி நம்ம வந்து ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்ககிட்ட சின்ன கிண்ணம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் இதை பாருங்கள் சைஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். 4 டம்ளர் ஒரே அளவாக இருக்கு பாருங்கள். இதில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே எண்ணெய் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். அப்படியே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நல்லா வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நம்ம எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து நான் ஆயில் தடவி வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு கரண்டியை வந்து நம்ம இதில் உள்ளே ஊற்றிக்குங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, முக்காவாக ஊற்றுங்க. அது வெளியே வந்துடும். ஒரு அளவோடு ஊற்றுங்க. ஓகேங்களா? இது 4 டம்ளரும் கரெக்டாக வர மாதிரி ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே அளவாக வந்து இப்போ 4 டம்ளர்லேயே இந்த பிறகு ஊற்றி வச்சுட்டு பாருங்கள். இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு இந்த பிறகு நல்லா கொதிக்குது. நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஆவி கட்டிக்கலாம். அதில் வந்து நம்ம கீரைலாம் நம்ம வடிகட்டுவோம் இல்லைங்களா? அதை வச்சு நீங்கள் மேலே வச்சுருங்க. இதில் ஆவி வந்து இது வழியாக வரும். இதில் நம்ம ஒன்றா எடுத்துடலாம். எடுத்து வச்சிடலாம். ஒரு டம்ளரை எடுத்து வச்சிடலாம். இப்படியே எடுத்து வச்சு அப்படியே மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இது வெந்துடும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க கேஸை. அப்படியே 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துட்ட பிறகு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வெந்திருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம இந்த டூத் பிக் இருக்கு இல்லைங்களா, ஸ்டிக்கு, இதை எடுத்துக்கோங்க. டூத் பிக் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இதை பாருங்கள், அப்படியே இப்படி குத்தி பாருங்கள். இதை பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு பாருங்கள்.
ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ அடுத்தது இந்த டம்ளரில் குத்தி காட்டுறேன். இதை பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. ஓகேங்களா? 4 டம்ளர் ஒரு சின்ன பவுல் ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த டம்ளரில் நம்ம வந்து ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, நல்லா வெந்து ஆறிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு நைஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த நைஃபை வந்து நம்ம சைடில் வந்து அப்படியே கீழே அப்படியே ரிமூவ் பண்ணுங்க. இதை பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள். இதை பாருங்கள், வருது பாருங்கள். இதை பாருங்கள், அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், அழகாக வந்துச்சு பாருங்கள். டம்ளர் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அப்படியே இது பாருங்கள். அதே மாதிரி இருக்கிற அந்த 4 டம்ளரையும் எடுத்துடலாம். இது பாருங்கள், இது 2வது எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது 3வது எடுக்கிறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், சும்மா நைஸாக அப்படியே நம்ம லைட்டாக இது பண்ணாவே போதுங்க, வந்துடும். இதை பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். இது 3வது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், செம சூப்பராக வந்து 4 டம்ளர் ஒரே ஒரு பவுலில் வந்து சின்னதாக கிளாஸ்டாக வந்தது. அது இது பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். செம சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக ஒரு தேங்காய் இது அரிசி மாவை வச்சு தேங்காய் பூவை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டு நல்ல செமையாக இருக்கும். அதில் வந்து டெக்கரேஷன் வந்து முந்திரி பருப்பை வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களோட டெக்கரேஷன் தான். இது நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மேலே சும்மா ஒரு இதுக்கோசரம் வச்சுருக்கிறேன், நான் ஒரு பார்க்குறதுக்கோசரம் வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குது, எப்படி வந்தது, எவ்வளோ டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க எப்படி வந்ததுன்ட்டு. என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோவை கொஞ்சம் நீங்கள் ஆதரவு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.